வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இந்த திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. அதில் நாரதர் ஒரு மாம்பழத்தை கொடுத்து சிவன், பார்வதி, முருகன், கணபதி அப்படிங்கிற அந்த 4 பேரும் ஒற்றுமையாக இருந்த குடும்பத்தில் ஒரு மாம்பழத்தை கொடுத்து கலகத்தை உண்டாக்கி பிரிச்சிடுவார். முருகன் கோச்சிட்டு பழனிக்கு போயிடுவார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை நாரதர் உண்மையிலே செஞ்சாரா செய்யலையா, இப்படியெல்லாம் நடந்திருக்குமா நடந்திருக்காதா, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நாரதர்களாக நகரில் வலம் வந்து கொண்டிருக்கிறோம். என்னது, நாங்கள் நாரதரா? நோ, அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இல்லை, அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன ஆதாரம் நீங்கள் கேட்பீங்க. ஒரு நடமாடும் உயிருள்ள நபர் இருக்கார், அவர் தான் ஆதாரம். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த தகவல் எனக்கு கிடைச்சது. அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? இயற்கை ஆர்வலர் ஐயா கோவை சதாசிவம் அவர்கள். அவர்கிட்ட சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது இந்த தகவல் வெளியில் வந்தது. அதை நான் என் பாணியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு குரங்கு, ஆண் குரங்குன்னா சாமானியமான குரங்கு இல்லை, நல்லா ஆஜானுபாவாக இருக்கும். அதை பார்த்தாலே ஒரு முரட்டுத்தனம் தெரியும், ஒரு ரவுடிசம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குரங்கு. அதுக்கு ஒரு 4-5 மனைவிகள் இருப்பாங்க, பெண் குரங்குகள் 4 மந்திகள் இருக்கும். அதையெல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதிலேருந்து வர்ற குழந்தைகள், குட்டிகள், பேரன் பேத்திகள்னு அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும். ஒரே குடும்பம் தான் அது. ஆனால் ஏகப்பட்ட குரங்குகள் ஒன்றா போகும், வரும், அன்பாக இருக்கும், ரொம்ப சமத்தாக இருக்கும். சரி, அதில் என்ன அதிசயம்? இப்போ குரங்குங்கிறனால நம்ம என்ன நினைக்கிறோம்? மாருதின்னு நினைக்கிறோம், ஆஞ்சநேயர்னு நினைக்கிறோம். இப்படியே அஞ்சனை மைந்தன் அது இதுன்னு அவருக்கு நிறைய பேர் இருக்கு. அப்போ ராமதூதன்னு சொல்கிறோம். அதை நம்ம ஒரு கடவுளாக பாவிக்கிறோம், இல்லைங்களா? எல்லாம் பண்ணிட்டு ஒரு கையெழுத்து கும்பிட்டுட்டு போயிட்டா கூட பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் வராது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கடவுளுக்கு நாம் ஏதாவது கொடுக்கணும், படைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வாழைப்பழங்கள், மற்ற பழங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்களை அந்த கூட்டத்துக்கிட்ட தூக்கி போட்டு போகிறாங்க. போகிற வழியில் நிறைய பார்த்துருப்பீங்க. கொடைக்கானல் போகிற வழியில், மூணார் போகிற வழியில், நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இருக்குது. அப்போது அந்த கூட்டத்துக்கிட்ட இதை போட்ட உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஓடி வருமா எடுக்கிறதுக்கு. பெரிய குரங்குலேருந்து குட்டி குரங்கு வரைக்கும் ஓடி வருமா. ஆனால் இந்த ஆண் குரங்கு, தலைவன் குரங்கு, ரவுடி குரங்குன்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் எதுவும் கொடுக்காது. நாம் ஒரு பெரிய கூட்டத்தையே குழப்பத்தை உண்டாக்கி அவங்க குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கிட்டோம். மூணாறு போகிற வழியில் நான் ஒரு போர்டே பார்த்துருக்கேன். தயவுசெய்து விலங்குகளுக்கு எந்த விதமான உணவு பண்டங்களோ, பழங்களோ, காய்கறிகளோ கொடுக்காதீங்கன்னே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகிற வழியில் இவங்க வேனில் போக அந்த கூட்டத்தை பார்த்த உடனே கையில் இருக்கிற பன்னு, ப்ரெட்டு, பிஸ்கட்டு, அது இது பழம் என்ன கிடைக்குதோ ஜன்னல் வழியை தூக்கி போட்டு போயிடுறாங்க. இவங்க தூக்கி போடுற வேகத்தில் அது ரோட்டோரம் போகும், ரோட்டை தாண்டி போகும்னு சொல்ல முடியாது, ரோட்லேயே தான் கிடக்கும். டக்குன்னு அடுத்த குரங்கு எடுக்கும்போது வேறொரு வண்டி வேகமாக வரும்போது இது எதிர்பாராத சமயத்தில் அதை அடிக்க வேண்டியதாக போயிடுது. அந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் இறந்து போயிருக்கு. இதெல்லாமே நம்ம இயற்கை ஆர்வலர் கோவை சதாசிவம் அவர்கள்ட்ட பேசும்போது கிடைச்ச விஷயங்கள் நல்ல விஷயமா இருந்தது. சரி, நம்ம பகிர்ந்துக்குவோமே மக்களோட அப்படின்னு நினச்சேன். அதனால் அன்று நடந்த நாரதர் கழகம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, தயவுசெய்து அந்த மாதிரி விலங்குகளுக்கு உணவு கொடுக்காதீங்க. ஆக மொத்தம் அந்த பழங்கள் போடுவதன் மூலமாக அங்கே ஒரு சண்டை சச்சரவு வருகிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சுல்தான் மாதிரி இருந்தது அந்த குரங்கு. 4-5 மனைவிகள், ஏகப்பட்ட குழந்தைகள், அப்படியே ஒரு தர்பாராக இருந்தது. இந்த பழத்தை போட்ட உடனே கச்சா முச்சான்னு சண்டை வந்துச்சு.
அதனால மலைவாச ஸ்தலங்களுக்கு போகும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, குரங்குகளை பாருங்க, ஃபோட்டோ எடுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. இந்த உணவை போட்டு அதுங்களுக்குள்ள சண்டையாகட்டும், அது ரோட்டில் வந்து அடிபடுறதாகட்டும் நம்மளால் வேண்டாமே. சரியா? இதான் இந்த விஷயம். இது உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.